என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளிக் கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா அடிக்கடி உன்னை தேடி வருவதனால் நீ என்னை அலட்சியமாக நினைத்து விடாதே. இந்த தாயானவள் உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டி எடுப்பதற்கும் தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு தீய சக்தியிடமிருந்து அதிகப்படியான வேதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதனால் உன்னை மீட்டெடுக்க நான் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிகமான வேதனையை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் பல சோதனைகளுக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, அப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்தும் வருகின்றாய். இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதற்கான தீர்வினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் அம்மா உன்னை அந்த சோதனை கட்டத்திலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் என்றுதான் வருகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்த பல விஷயங்களும் மிகவும் முக்கியமான விஷயம். உன்னை சுற்றி அதிகமான துரோகங்களை செய்கின்ற சூழ்ச்சிக்கார மனிதர்கள் என் தங்கமே. பல உறவுகள் உன் வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள். துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல கெடுதல்களை செய்ய நினைக்கின்றார்கள். தீய சக்தி என்பது பில்லி, ஏவல், சூனியம், செய்வினைகள் கிடையாது. என் தங்கமே, உன்னை சூழ்ந்து இருக்கின்ற கெட்ட மனிதர்களைத்தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். எல்லா மனிதர்களையும் நாம் நன்றாகத்தான் நினைக்கிறோம். அவர்களினுடைய உறவு வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அவர்களின் அரவணைப்பை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் மனதில் அது இல்லை. அவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் மட்டும்தான் நினைப்பார்கள் என்றால் என் தங்கமே, நீயும் சற்று எச்சரிக்கையாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லவா? நல்லபடியாக பேசுகிறார்கள் என்பதற்காக நீ எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாய். கடைசியில் என்ன நடக்கிறது? அது உன் வாழ்க்கைக்கு எதிராகவே திரும்பி வந்து விடுகின்றது. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். ஒருவரை பற்றிய கருத்து உனக்கு இருக்கின்றது என்றால் அந்த கருத்தினை முதலில் நீ அவர்களிடத்தில் சென்று தெரிவித்து விட வேண்டும். மாறாக என் குழந்தை, நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. என் தங்கமே, நீ அவர்களிடத்திலேயே அதை சொல்லும்போது உனக்கு அப்பொழுதே மனதில் இருக்கின்ற பாரம் இறங்கிவிடும். அதே நேரத்தில் அவர்களை பற்றியும் நீ வெளிப்படையாக பேசிவிடுவாய். இன்னொன்று, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் என்னால் நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது அதை நீதான் செய்தாய், நீதான் சொன்னாய் என்று சொன்னதை விடவும் அதிகமாக சேர்த்து அவர்கள் பேசிவிடுகின்றார்கள். இப்படி உன்னை பற்றி பேச்சுவார்த்தை அங்கே அதிகமாக நடந்து விடுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முதலில் நீ இடம் கொடுத்து விடக்கூடாது அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரை பற்றியும் வெளியில் பேச வேண்டாம். உன்னை பற்றிய கருத்து ஒருவருக்கு இருந்தால் அதை இன்னொருவரிடம் சொல்லும்போது உன்னுடைய மனது நிச்சயமாக வேதனைப்படத்தானே செய்யும். அதை இல்லை என்று நீ மறுத்துவிட முடியாது அல்லவா என் தங்கமே? அதனால் உனக்கு ஆபத்து உன்னாலேயேதான் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, சில மனிதர்கள் வேண்டுமென்றே உன் வாயிலிருந்து என்ன வருகின்றது என்று சோதித்து பார்ப்பார்கள். நீ என்ன நினைக்கிறாய் என்று உன்னிடத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி கேட்டு விசாரிப்பார்கள். நீயும் அவர்கள் நம்மிடம் உண்மையை பேசுகின்றார்கள், நாமும் உண்மையைத்தானே பேச வேண்டும் என்று மனதில் இருப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி தீர்த்து விடுகின்றாய். கடைசியில் இதனுடைய பலன் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? அவர்கள் பேசியதையும் கூட சேர்த்து வைத்து நீதான் பேசியதாக சொல்லிவிடுகின்றார்கள். இதனால் என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். ஒருவரிடத்தில் பேசுகிறோம் என்றால் ஒன்று அவர்களை பற்றி
பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும், அல்லது உன்னை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும். மாறாக மற்றவர்களை பற்றிய பேச்சாக அங்கே இருக்கக்கூடாது. இது எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொள். ஏனென்றால் அம்மா உனக்கு சொல்கின்றேன், உனக்கு இதனால் ஆபத்து இருக்கின்றது என்று இவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாக நிச்சயமாக உனக்கு ஆபத்து ஒன்று வருகிறது என்று நான் எச்சரித்துவிட்ட பிறகும் என் பிள்ளை தேவையில்லாமல் இது போன்ற செயல்களை செய்து விடாதே. மீண்டும் மீண்டும் அம்மா இது போன்ற சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் முயற்சிகளை செய்கிறேன். ஆனால் நீதான் என்னை அலட்சியமாக நினைத்து விட்டு விடுகின்றாய். நீ என்ன நினைத்து விடுகின்றாய் தெரியுமா? அப்படி என்ன நடந்துவிடப் போகின்றது, இவர்கள் அப்படி என்ன செய்துவிடப் போகின்றார்கள், எல்லாவற்றையும் தான் நாமும் பார்த்து விட்டோமே. இவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன நமக்கு பயமா என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு தைரியம் இருக்கின்றது. உன்னால் இன்னொருவருடன் வாதாட முடியாமல் என்றால் அதை நீ வெளியே காட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அல்லவா? நீ எதற்காக உன்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு எடுத்துக்கொள்கின்றாய்? அதனால் இது போன்ற சூழ்நிலையில் இது போன்ற விஷயங்களில் என் பிள்ளை நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள் என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? உன் வாழ்க்கையிலேயே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குவிந்து கிடக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நீ சமாளிக்க முடியாமல் அங்கே திணறிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களை பற்றி பேசுவது தவறல்லவா? என் பிள்ளை, அம்மா உன்னைத்தான் சொல்கின்றாள் என்று வருத்தப்படாதே. என் குழந்தையே, இது போன்று செய்யாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். நான் உன்னை பெற்ற தாயாகத்தான் உனக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் குறிக்கின்றேன். என் மீது அன்பு கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? நீ கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டோம் என்று நிலைத்தனறி வருத்தப்படக்கூடாது. அம்மா பேசுவதை உன்னால் கேட்க முடிகின்றது அல்லவா? அப்படியானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் தாயானவள் ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும்போதும் நீ என்னை அன்போடு அழைக்கின்றாய் அல்லவா? அந்த அன்பிற்குத்தான் அம்மா எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கான நேரம் வரும்போது மாறிவிடும். அந்த நேரம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அடைந்து கொள்வாய். என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்கள் நடந்துவிடும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்துவிடும். இந்த தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக முழுமையாக இருக்கும் என்பதை ஒருபோதும் நீ மறக்க வேண்டாம். நான் உனக்கு துரோகங்களை செய்பவர்களை ஒழித்து காட்டுகின்றேன். உன்னால் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிட வேண்டாம் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும். ஏனென்றால் நான் உனக்கு உதவி செய்ய போக அங்கே உன்னுடைய தவறு இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய அம்மாவிற்குத்தான் மிகவும் மனவேதனையை கொடுக்கும். என் தங்கமே, அதற்காக நீ யாரிடமும் எதற்காகவும் மற்றவர்களுக்கு கெடுதலையும் செய்ய வேண்டாம். அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு. இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்டி உன்னோடு கைகோர்த்து உனக்கு நிழலாக வர இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் காத்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.